ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா, அரைக்கீரை வச்சு ஒரு கடையல். மாங்காய் சீசன்ன்றதுனால மாங்காய் வெல்லம் போட்ட பச்சடி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரட்டான ஃபுட்டு. அம்மாவோட ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீரை பண்ணுறதுக்கு நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீரை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனவுடனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினவனே நான் பூண்டை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கினவனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இந்த கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கீரைக்கு காரம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா பச்சை மிளகா தான். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த கீரையை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கடையிற சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா இதில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் ஒரே ஒரு திருப்பி அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீரை ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அதோட டெக்ஸ்சர் நல்லா தொக்கு தொக்காக இருக்கணும். அப்போ தான் அது ரைஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை கடைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கீரையோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட் கூட மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை தாளிக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் வெங்காய வடகம் எடுத்திருக்கேன். என்னோடய குக்கிங்கில் எல்லாத்துலேயுமே தாளிக்கிறதுக்கு நான் வடகம் தான் யூஸ் பண்ணுவேன். இது வீட்லேயே செஞ்சது. ஒரு வருஷத்துக்கு தேவையான வடகம் நாங்கள் வீட்லேயே செஞ்சு வச்சுப்போம். இது போட்டு தாளிச்சோன்னா நல்லா கமகமன் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக கடைகள்லேயும் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவொடனே இதில் கொஞ்சமாக வெங்காய வடகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சவொடனே இதில் ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த கீரையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆகிடும். இது சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மாங்காய் வெல்லம் போட்ட பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே அதில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு இது 3த்தையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயில் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்தவொடனே இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு ஒன்றும் பாதியுமாக இடித்து சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இது 3த்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பூண்டோட பச்சை வாசனை போனவுடனே இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அது கலர் ரொம்ப மாற வேண்டாம். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கிட்டாவே போதும். இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினவுடனே இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 90% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து மாங்காய் ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் வெல்லம் சேர்க்கணும். முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் வந்து வேகாது. ஸோ இப்போது வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாங்காய், வெல்லம் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு ஜாம் பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம டெய்லி மோர் குடித்தா ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நான் இங்கே கொஞ்சமாக கத்தாழை ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிற அந்த பட்டையை சீவிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, புதினா இது 3த்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மோர் கடையிற மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மோருக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான மசாலா மோர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய லன்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய லன்ச் பார்த்திங்கன்னா கீரை, மாங்காய் பச்சடி கூட நான் கொஞ்சமாக கேரட் அண்ட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எக் ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தொக்கு. இந்த தொக்கோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ சுட சுட சாதத்தில் வந்து கொஞ்சமாக கீரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் நெய்
கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம அந்த மசாலா மோர், அதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு குடிங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய லன்ச் இது தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.